வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 3ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே பௌத்தம் என்பது மிக முக்கியமான மதமாக இலங்கையிலே கடைபிடித்து வருவதை அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக கடந்த காலங்களிலே இருக்கக்கூடிய தவறுகளுக்கு அடிப்படையாக சில காரணங்கள் இருந்திருக்கிறது. அது மதவெறியாக இருந்திருக்கிறது. அதிலே பௌத்தம் முன்னிலைப்படுத்தப்பட்டு அதன் மூலமான அறியாமைகள் காரணங்களால் இந்த மதவெறி கொண்டு வரப்பட்டது, அல்லது மதவெறி காரணமாக பல்வேறு உயிரிழப்புகள் நேர்ந்தது, அல்லது இந்த மதவெறிக்குள்ளே இனவாதம் புதைக்கப்பட்டிருப்பதென பல விடயங்கள் இலங்கையில் இருக்கிறது. இருப்பினும் சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலே ஜேவிபி பல விடயங்களை பேசியிருந்ததை கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஜேவிபியின் பல முகங்கள் இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது ஜனாதிபதி ஆன பின்னர் அல்லது பாராளுமன்றத்திலே ஆட்சியை பிடித்த பின்னர் ஜேவிபியினுடைய போக்கிலே பல மாற்றங்கள் இருப்பதை அவதானிக்க முடிகிறது. அதிலே சில நல்ல மாற்றங்கள் எனவும் சில மாற்றங்கள் பழைய பாணியில் இருப்பது போலவும் விமர்சனங்கள் இருக்கின்ற போது அது குறித்து எவ்வாறு சிந்திக்கலாம் என்கின்ற தோரணையிலே சில செய்திகளையும் பார்க்க முடிகிறது. பௌத்த மறுமலர்ச்சியை உருவாக்க நடவடிக்கை என ஜனாதிபதி அனுரகுமார திஸாநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயமானது இந்த செய்தியை வைத்துக்கொண்டு எவ்வாறு முடிவெடுப்பது என்கின்ற ஒரு தயக்கத்தை கொடுக்கிறது. இனிவரும் நாட்களிலேயே அது குறித்து நாங்கள் பார்க்க முடியும். காரணம், பௌத்தம் சார்ந்து சில விகாரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தனியார் காணியிலே விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் ரவிகரன் அவர்கள் பேசியது போல புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லறைகள் அல்லது புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு மேலும் விகாரை அமைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஐயங்களும் இருக்கிறது. எனவே இந்த பௌத்தம் சார்ந்து செய்யப்படக்கூடிய விடயங்களும் அவதானிக்கப்பட வேண்டியங்களாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு மக்களுடைய பிரச்சனைக்கு சிறந்த தீர்வை நாம் தருவோம் என நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கிற கருத்துக்களையும் பார்க்க முடிகிறது. அதே போல பிரதமர் மோடி இலங்கை வர இருக்கக்கூடிய சூழலிலே சில துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதன் போது பல உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது. இந்த சூழலில் இந்திய பிரதமர் மோடியினுடைய வருகையானது இலங்கையிலே எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும், அது அவருக்கு பாதுகாப்பாக இருக்குமா என்கின்ற விடயங்கள் ஆராயப்படுகின்ற போது ஜனாதிபதி சொல்லியிருக்கக்கூடிய விடயம் இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது தப்பியோடிய படையினர் இப்பொழுது கைது செய்யப்படுகின்ற விடயங்கள் உட்பட பல விடயங்களை அவதானிக்க முடிகிறது. எனவே பார்க்கலாம் இந்த விடயங்கள் எவ்வாறு நகரப்போகிறது என்கின்ற விடயங்களை. அதே நேரத்தில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருடைய இலங்கை தொடர்பான அறிக்கை ஜெனீவாவிலே இன்று சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அவை சார்ந்த விடயங்களையும் முழுமையாக உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறது முழு உலகமும். எனவே இந்த செய்திகளையும் நாங்கள் நாளைய தினம் பத்திரிகைகளிலே விரிவாக பார்த்துவிட முடியும். அந்த வகையிலே இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கை ஜெனீவாவிலே இன்று சமர்ப்பிப்பு என்பது தலைப்பு செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 58வது அமர்வு ஜெனீவாவிலே நடைபெற்று வரும் நிலையில் இலங்கை தொடர்பான வாய்மூல அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இன்று சமர்ப்பிக்க உள்ளார். பொறுப்புக்கூறல், நல்லிணக்கம் போன்றவற்றிலே இலங்கையில் உள்ள நிலைமைகள் தொடர்பாக அவர் தனது வாய்மூல அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளில் ஜூன் மாதத்தில் மின் கட்டணம் திருத்தம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. போதை மாத்திரைகளுடன் சுதுமலையில் 2 கைது என்கின்ற விடயம் பார்க்கப்படுகிறது. அதே போல 125 கிலோ கஞ்சாவுடன் மாதகளிலே 2 கைது, வவுனியாவிலிருந்து வந்த STF அதிரடி நடவடிக்கை என்கின்ற ஒரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாதகளில் 125 கிலோ கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது. கஞ்சாவை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டிலே இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனை இளவாலை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வவுனியாவிலிருந்து வந்த விசேட அதிரடி படையினருடைய நடவடிக்கை மூலமாக இது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் செம்மணி புதைகுழியிலே சாட்சியங்கள் அளிக்கப்படலாம் நாடாளுமன்றத்திலே கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டியிருக்கிறார். செம்மணி புதைகுழியுடன் தொடர்புடைய மனித எச்சங்களே அண்மையிலே மீட்கப்பட்ட மனித எச்சங்களோ என்கின்ற சந்தேகம் உள்ளது. அந்த பகுதிக்கு பாதுகாப்பு வழங்காவிட்டால் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டுவிடும் என அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் வல்வை படுகொலைகளின் வாக்குமூலங்கள் நேற்று வெளியீடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வல்வெட்டித்துறை ஒரு மனித படுகொலையின் வாக்குமூலங்கள் என்கின்ற அறிக்கை வெளியீடு வடமராட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் அவதானிக்க முடிகிறது. மேலும் செய்திகளை பார்த்துவிடலாம். அந்த செயல் திட்டம் குறித்து வெளியிடப்பட்ட அறிக்கை
இந்திய இராணுவத்தால் யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வெளியிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வடமராட்சி ஊடக இல்லத்திலே நடைபெற்ற இந்த நிகழ்விலே சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே எரிபொருள் விநியோகம் தடையின்றி தொடரும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் போதிய எரிபொருள் இருப்புகள் உள்ளது என்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தகவல்கள் வெளியிட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு வாய்ப்புகள் ஏதுமில்லை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே மணல் கடத்திய டிப்பரை சுட்டுப்பிடித்தது போலீஸ், ஒருவருக்கு காயம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஜப்பான் சொல்கிறார் ஜனாதிபதி அனுர என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். நடக்கிறதையெல்லாம் பார்க்க இனிமேல் டிக்டாக் என்றாலே பக்கு பக்கென்று பயம் பெற போது கண்டியலோ என அவர் பதிவு செய்திருக்கிறார். இது எந்த செய்தியை அடித்தளமாக வைத்து பேசியிருக்கிறார் என்றால், இனி நாங்கள் பார்க்க இருக்கிற செய்தி, வெளிநாட்டு ஆசையில் இருப்போரை டிக்டாக்கிலே விலைவீசி மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆரியகுளம் கடத்தல் சம்பவத்தில் 2 கைதாகி இருக்கிறார்கள். விசாரணையில் வெளியான திடுக்கிட வைக்கக்கூடிய திருப்பம் அல்லது திட்டம் என்கின்ற செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் பார்த்து விடலாம். அதாவது யாழ்ப்பாண நகர பகுதியில் வைத்து இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று 80 லட்சம் ரூபாய் கொள்ளையிடப்பட்ட சம்பவம் அண்மையிலே பதிவாகி இருக்கிறது. அது குறித்து அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது பிரதான சந்தேக நபர் உட்பட 2 நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கும்பல் டிக்டாக் சமூக வலைத்தளங்கள் ஊடாக இந்த மோசடிகளை மேற்கொண்டமை விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் கடந்த மாதம் நடந்திருக்கிறது. வெளிநாடு செல்வதற்காக இளைஞர் ஒருவர் முகவர் ஒருவரை தொடர்பு கொண்ட போது 80 லட்சம் ரூபாய் பணத்தை வைப்பிலிட வேண்டும், அதாவது பணத்தை வங்கியில் வைப்பிட்டு வங்கி அறிக்கையை கொண்டு நேரடியாக வந்து சந்திக்க வேண்டும் என அந்த முகவர் தெரிவித்திருக்கிறார். அதை நம்பிய இளைஞர் வங்கி கணக்கில் பணத்தை வைப்பிட்டுவிட்டு வங்கி அறிக்கையுடன் யாழ் நகர பகுதிக்கு முகவரை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார். அப்போது ஆரியகுளம் பகுதியில் இளைஞர் நின்ற போது கார் ஒன்றில் வந்த கும்பல் இளைஞரை கடத்தி சென்றிருக்கிறது. இளைஞரை மிரட்டிய அந்த கும்பல் வங்கி கணக்கில் இருந்த 80 லட்சம் ரூபாய் பணத்தை வேறொரு வங்கி கணக்குக்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட யாழ்ப்பாணம் குற்ற விசாரணை பிரிவு போலீசார் பெண் உட்பட 4 கைது செய்திருக்கிறார்கள். அதன்படி மேற்கொள்ளப்பட்ட தொடர் விசாரணைகளின் அடிப்படையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கட்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே இந்த கடத்தல் சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் உட்பட 2 நேற்று நள்ளிரவு குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி கலும்பண்டாறு தலைமையிலான போலீஸ் குழுவால் கைது செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே பல்வேறு விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இந்த மோசடியின் மற்றொரு பிரதான சூத்திரதாரி சுவிட்சர்லாந்தில் உள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது. டிக்டாக் சமூக வலைத்தளம் ஊடாக அவர்களை இளைஞர்கள் இலக்கு வைத்திருக்கிறார்கள். டிக்டாக்கிலே வெளிநாடு அனுப்புவதாக கூறி இவர்கள் பதிவேற்றும் விளம்பரங்களை பார்த்து தொடர்பு கொள்கின்ற இளைஞர்களை இவர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். வெளிநாடு செல்வதற்கு பண வசதி இல்லாதவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை வேலைவாய்ப்பு விசாவிலே வெளிநாடு அனுப்புகிறோம், அதற்குரிய பணத்தை வங்கியில் வைப்பிட்டு காட்டுகிறோம் என்று கூறி அவர்களின் வங்கி கணக்கிலக்கங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இவ்வாறு 50க்கு மேற்பட்ட வங்கி கணக்கிலக்கங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. அதே நேரம் வெளிநாடு செல்வதற்கு பணம் உள்ளவர்களை இனங்கண்டு அவர்களை வங்கி கணக்கிலே பணத்தை வைப்பிலிட்டு காட்டுமாறு கூறுகிறார்கள். அவர்கள் வைப்பிலிட்டதும் அவர்களை கடத்தி மிரட்டி அவர்களின் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை தாங்கள் ஏற்கனவே பெற்று வைத்திருக்கும் இளைஞர்களின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றியிருக்கிறார்கள். அதன் பின்னர் சங்கிலி தொடராக பல வங்கி கணக்குகளுக்கு மாற்றி இறுதியில் அந்த பணத்தை மோசடியாளர்கள் தங்களுக்கு மாற்றி கொண்டுள்ளார்கள் என்பது விசாரணைகள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறு டிக்டாக் சமூக வலைத்தளத்தில் வெளியாகும் விளம்பரங்களின் ஊடாக யாரேனும் வெளிநாடு அனுப்புவதாக கூறி மோசடி செய்யப்பட்டிருந்தால் தொடர்பு கொண்டு தகவல்கள் வழங்க வேண்டும் என்று யாழ்ப்பாணம் குற்ற விசாரணை பிரிவு போலீசார் அறிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளில் இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். முன்பக்க செய்திகளிலே அரசியல் டீல்களால் ஊழல்கள் மூடி மறைப்பு மீள கையில் எடுத்துள்ளோம் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அரசு வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பிரதமர் மோடியின் வருகையை பலப்படுத்துகிறது பாதுகாப்பு, தப்பியோடிய படையினரை கைது செய்யும் படலம்
தீவிரம் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த மாதம் இலங்கைக்கு வரவுள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பை ஸ்திரப்படுத்தும் வேலை திட்டத்திலே அரசாங்கம் மும்முரமாக ஈடுபட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத ஆயுதங்கள் ஜேவிபியிடம் உள்ளன, சாடுகிறார் சம்பிக்க ரணவக்க என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சட்டவிரோத ஆயுதங்களை செயலிழக்க செய்ய வேண்டுமாயின் அதற்கான ஆரம்ப பணியை மக்கள் விடுதலை முன்னணி, அதாவது ஜேவிபியின் பத்திரமுள்ள காரியாலயத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எரிபொருள் தாராளம், வதந்திகளை நம்பாதீர்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தற்போதுள்ள எரிபொருள் இருப்பு இன்று திங்கட்கிழமை மாத்திரமே போதுமானதாக உள்ளது என்கின்ற விநியோகத்தர்களின் கூற்றை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மறுத்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. கேரளா கஞ்சாவுடன் மாதகளில் ஒருவர் கைது. வவுனியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய STF அதிரடி என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி. சட்டவிரோத மணல் கடத்தல், சுட்டு பிடித்த போலீசார், காயம் ஒருவர், அதாவது ஒருவர் மாயம் என்கின்ற விடயமாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் காயம், ஒருவர் மாயம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மே மாதம் முதல் வாரத்திலே உள்ளூராட்சி சபை தேர்தல், முக்கிய அறிவிப்பு இந்த வாரம் வெளியாகலாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதைகுழி சாட்சியங்கள் அளிக்கப்படலாம், உடன் பாதுகாப்பு வழங்குமாறு கஜேந்திரகுமார் MP கோரிக்கை வைத்திருக்கிறார். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி 6 வாரங்களில் இறுதி அறிக்கை, மார்ச் 27 வழக்கு விசாரணை என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உள்ளூராட்சி தேர்தல், தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்தில் போட்டி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பூநகரியில் தொடர் வழிப்பறி, இருவரை மடக்கி பிடித்த மக்கள் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பூநகரி பகுதியிலே தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட இருவரை மக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்கிறது. முப்படையினரின் வாகனங்கள் புகை பரிசோதனையில் தோல்வி என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. முப்படைகளின் முகாம்களில் ஆய்வு செய்யப்பட்ட 6000 வாகனங்களில் 6400 வாகனங்கள் முதல் சுற்று பரிசோதனையிலே தோல்வியடைந்ததாக மோட்டார் வாகனத்துறையின் புகை பரிசோதனை பிரிவின் பொறியியலாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 6000 வாகனங்களில் 6400 வாகனங்கள் என செய்தியிடப்பட்டிருக்கிறது. மேலும் செய்திகளை நாங்கள் பார்த்துவிட முடியும். ஆனந்த சுதாகர் உட்பட தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதியை தாருங்கள், ரவிகரன் MP சபையிலே கோரிக்கை வைத்திருக்கிறார். இலங்கை வந்தடைந்திருக்கக்கூடிய ஜப்பான் கப்பல் தொடர்பான தகவல்களும் தரப்பட்டிருக்கின்றன. சரிவடையும் தேங்காயின் விலை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தில் சிக்கியிருந்த 35 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவை சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. மேலும் தளர்வடைந்த பகிஷ்கரிப்பு போதனாவின் சேவைகள் வளமைக்கு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பாதாள குழுக்களுக்கு ஆப்பு தீவிரமாக செயல்படும் இன்டர்போல் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. வீதிகளில் கட்டகாலி மாடுகளின் நடமாட்டம் அதிகரிப்பு என்கின்ற செய்திகள், இதன் மூலமாக விபத்துக்கள் அதிகரிக்கின்ற விடயங்கள் குறித்து காட்டப்பட்ட செய்தியாக அவை அமைய பெற்றிருக்கின்றன. ஹாசாவில் போர் நிறுத்தம் ஒப்புதல் அளித்தது இஸ்ரேல். ரம்லான் பண்டிகை காலத்திலே தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. போப் பிரான்சிஸின் உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே சீன பல்கலைக்கழகங்களுக்கு தடை விதித்துள்ள தாய்வான் தொடர்பான விவரங்களும் இன்று வெளியாகியிருக்கிறது. மேலும் இரட்டை நிலைப்பாட்டில் உள்ள மனித உரிமை பேரவைகள் அது தொடர்பான விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. ஜெனிவா தீர்மானம் குறித்து அரசு எச்சரித்திருக்கக்கூடிய ரணில் தொடர்பான விவரங்களும் தரப்பட்டிருக்கின்றன. மனித உரிமைகள் மற்றும் பொறுப்பு குரலை மையப்படுத்திய தீர்மானம் ஒன்றை இலங்கைக்கு எதிராக முன்வைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய தீர்மானத்தை எதிர்கொள்வதாயின் அரசாங்கம் இன்றிலிருந்தே தொலைநோக்குடன் செயற்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையிலே அண்மையிலே அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி, அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் கேட்டிருந்தார்கள், பாராளுமன்றத்துக்கு செல்கின்ற சிந்தனையில் இருக்கிறீர்களா, அவர் செல்வீர்களா என்கின்ற கேள்விகள் கேட்டபோது நான் அதிவேகமாக செல்லக்கூடிய வாகனங்களுடைய வாகன அனுமதி பத்திரத்தை வைத்திருக்கிறேன், சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருக்கிறேன். ஆனால் தற்போதைய அரசாங்கம் எல்போட்டில் பயணிக்கிறது என தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை இந்த நேரத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வை நாம் வழங்குவோம், புதிய அரசியலமைப்பு விரைவில் உருவாக்கப்படும், மாற்றத்துக்கான தமிழ் மக்களின் நம்பிக்கை பலிக்கும், இனவாத அரசுக்கு இடமில்லை என்கின்ற நீதியமைச்சருடைய கருத்து தரப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளில் அதானி வெளியேற்றம் அரசின் பாரிய தவறு,
அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் இலங்கையிலிருந்து வெளியேறியமை நாட்டின் முதலீட்டு வாய்ப்புகளுக்கு பாரிய பின்னடைவென நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பருத்தித்துறை பொன்னாலை வீதியிலே மணல் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனம் மீது துப்பாக்கி சூடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் எரிபொருள் கையிருப்பு தாராளம் பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி இறுதி அறிக்கை 6 வாரங்களில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாடசாலை இடைவிலகலுக்கு இனி இடமளிக்க மாட்டோம் என அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். பாடசாலை மாணவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு, சப்பாத்து, பாடநூல், சீருடை போன்றவற்றை அரசாங்கம் வழங்கும் நிலையிலே பொருளாதார நிலை காரணமாக பாடசாலை இடைவிலகல் இனி இடமளிக்கப்படாது என அவர் தெரிவித்திருக்கிறார். அரியாலையில் மனித எலும்புகள் மீட்பு தேவையான ஒத்துழைப்பை எமது அரசாங்கம் வழங்கும் கடல் தொழில் அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 22ஆம் தேதியளவிலே ஜப்பானுக்கு விஜயம் செய்ய உள்ள அனுரகுமார திசாநாயக்க தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்த வாரத்திலே உள்ளூராட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்கின்ற ஜனாதிபதியின் கருத்துக்கு இந்திய பிரதமருடைய வருகை ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் அங்கே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பது போன்ற ஒரு விடயம் இருக்கிறது. எனவே இது குறித்து அவதானத்தோடு செயல்பட வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் மாதத்திலே இலங்கைக்கு வருகை தர உள்ள நிலையிலே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என ஜனாதிபதி கூறினார் என சண்டே டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது. இதே நேரத்திலே உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பிலே தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேச்சுக்கள் தொடர்வதாக திரு சுமந்திரன் அவர்களுடைய புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே தேசபந்து தென்னக்கோன் கௌரவமாக போலீசாரிடம் சரணடைவதுதான் சிறந்தது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேசபந்து தென்னக்கோன் இப்பொழுது தலைமறைவாகி இருக்கிறார் என்கின்ற ஒரு அறிவிப்பை அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையிலே வகித்த பதவியின் கௌரவத்தை பாதுகாத்து கொள்ளும் வகையிலே தேசபந்து தென்னக்கோன் கௌரவமாக போலீசாரிடம் சரணடைய வேண்டும் என நலிந்த ஜேதிச கூறியிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தல்லதா உற்சவம் கலாச்சார மாற்றத்துக்கு வழிவகுக்கும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. மன்னாரிலே விபத்து, 2 காயமடைந்திருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்க முடிகிறது. ஒரு படுகொலையின் வாக்குமூலங்கள் வடமராட்சியிலே அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம். பாதீட்டில் உள்ள மறைமுக வரி சாதாரண மக்களை பாதிக்கும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போல பல முக்கிய செய்திகளை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பார்க்க முடிகிறது. சர்வதேச மகளிர் தினத்திலே முல்லையில் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது பௌத்த மறுமலர்ச்சியை உருவாக்க நடவடிக்கை, மகாநாயக்க தேரர்கள் முன்னிலையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. பௌத்த மறுமலர்ச்சியை உருவாக்க நாம் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகிறோம் என மகாநாயக்க தேரர்கள் முன்னிலையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். உள்ளூராட்சி தேர்தல் திகதி இந்த வாரம் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. மின்சார கட்டணம் ஜூனிலே திருத்தம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. CVK சிவஞானத்திடமிருந்து இந்த கடிதமும் கிடைக்கவில்லை, சுரேஷ் பிரேமச்சந்திரம் தெரிவித்திருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைமை CVK சிவஞானம் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதிலை தலைவர் CVK சிவஞானம் அனுப்பியிருக்கிறார் என்று கூறப்படும் எந்த ஒரு கடிதமும் நமக்கு கிடைக்கவில்லை என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய அதாவது EPRLF-னுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். பாதாள குழுக்களின் செயற்பாடுகளுக்கான ஆரம்பம் மக்கள் விடுதலை முன்னணியே சம்பிகரிடமக்க குற்றம் சாட்டியிருக்கிறார். தேர்தலை அணுகுவது குறித்து ஏனைய கட்சிகளுடன் பேச்சு சுமந்திரன் சொல்கிறார் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. 3 வீத கழிவு ரத்து, முடிவில் மாற்றமில்லை, அமைச்சர் நலிந்து அறிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. எரிபொருள் விநியோகத்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற 3% கழிவை ரத்து செய்யும் தீர்மானத்திலே எந்த மாற்றமும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். சிறப்புரிமையை பயன்படுத்தி பொய் கூறுவதற்கு இடமில்லை, நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். மணல் கடத்திய டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் காயம், மற்றவர் தப்பியோட்டம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இந்தியா இலங்கை கூட்டு பணிக்குழாம் கூட்டம் விரைவிலே பாஜக தமிழ்நாட்டு தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இது ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே பாடசாலையிலிருந்து இடைவிலகும் மாணவர்கள் எண்ணிக்கையை குறைக்க அரசு நடவடிக்கை என்கின்ற விடயம் அமைச்சர் சரோஜா தெரிவிப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன.
20 லட்சம் சுற்றுலாவிகள் பிப்ரவரியிலே இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். அவை குறித்த செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. அதனிடத்திலே சுண்ணாக வாசி உட்பட 3 ஹெரோயின் மற்றும் பால்களுடன் கைது என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனிடத்திலே 1600 போதை மாத்திரைகளுடன் ஜாலிலே 2 இளைஞர்கள் கைதாகி இருக்கின்ற விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது. 16,000 கிலோ நெல்லையே அரசு கொள்வனவு செய்திருப்பதான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு நெல் சந்தைப்படுத்தல் சபை 16 தொன் நெல்லையே இதுவரை கொள்வனவு செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. இவை சார்ந்த விடயங்கள் இன்று விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. முக்கியமான செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹொஸ்டனோடு கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.